Welcome to our channel. Maddie with Sindhu. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எல்லாரும் கேட்டிருந்த லவ் ஸ்டோரி எபிசோட் பார்க்க போறோம். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணு. இவ்வளோ நாள் நீங்கள் காத்துட்டு இருந்த லவ் ஸ்டோரி எபிசோட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு இவங்களை நான் வந்து எங்கே பார்க்குறேன்னா காலேஜ் பஸ் ஸ்டாப்பில். நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு இவங்களும் தான் எனக்கு வந்து ஜூனியரு. நான் முடிச்சதுக்கப்புறம் சும்மா பசங்களோட வந்து நான் வந்து ஜூனியர் மீன்ஸ் நான் முடிச்சிட்டேன், டிப்ளமோ. நான் முடிச்சதுக்கப்புறம் பசங்க கூட சீன் போகிறது. அப்போ வந்துட்டு என்எஸ் வண்டி எடுத்துட்டு புது பைக்கு. அப்போ நான் சீன் பிள்ளை முன்னாடி சீன் வர்றேன், கொஞ்சம் அப்படியே வருவேன். இப்படி போகிறதுன்னா அப்படியே வருவேன். தற்போது மியூசிக் சின்ன அதை வந்துட்டு இருக்கும்போது அந்த காலேஜுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. பேர் அழகி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு எல்லாரும் பின்னாடி சுற்றுவாங்க, 10 பேர் 5 பேர் சுற்றுவாங்க அப்படின்னு. காலேஜ் பியூட்டி இந்த காலேஜ் அலையுதுன்னு சொன்ன ஷாலினி. எஸ் எஸ் 40 பேர் சுத்துவாங்க, 100 பேர் சுத்துவாங்க. அப்படின்டி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு நானும் வந்து ஓகே அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. பசங்க பேசியிருப்பாங்க ஓகே அப்படின்னு. எங்கள் காலேஜ் ஆப்போசிட்டில் கேர்ள்ஸ்லாம் நிற்பாங்க. அப்படின்னு பஸ் ஸ்டாப் அதான் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் நிற்பாங்க. நிற்கும் அவர் மேடு இருக்கும். அங்கே தான் நாங்கள் 2 NS நிற்போம். நின்றுட்டு அவங்க போட்டு அப்படியே லைட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது தான் அப்போ தான் ஆப்போசிட்லேயே நான் கிராஸ் ஆகிறேன். கிராஸ் ஆகி யாரும் சொல்கிறாங்க பசங்க எவனாண்டா சுந்து அவனாண்டா சுந்து இது அப்படின்னு பார்க்குறேன், தேடுறேன். தேடிட்டு அப்படின்னு பார்க்குறேன். அப்படி சொல்லிட்டு சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு, நீ அவ்வளவுதான். அப்போ கேஷுவலாக எடுத்துட்டு போயிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அப்படியே போயாச்சு. இவளுக்கும் என்ன தெரியாது, அவளுக்கும் என்ன தெரியாது. ஓகே அப்புறம் நடந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் எப்படி பேசினேன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் என் கிளாஸ்மேட் தான் அந்த பையன், இவங்களோட ஃப்ரெண்டு. அவன் வந்து போடுவான் நார்மலாக. இவங்க வந்து எப்போதும் இவங்க ரொம்ப க்ளோஸு. டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணிடுவாங்க. எப்படி டைம் கிடைக்குதுன்னே தெரியல, டெய்லி ஒரு வீடியோ பண்ணிடுவாங்க. வீடியோ மீன்ஸ் மியூசிக்கலி. அப்போ வந்து மியூசிக்கலி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. நான் ஃபேமஸ் முடிட்டு அப்போ மியூசிக்கலி கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. எப்படியாவது ஒரு வீடியோ டெய்லி வந்துடும். அப்போ நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது இவங்க வந்து என்னைய வந்து பஸ் ஸ்டாப்பில் பார்த்தது அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து இவன் வந்து இவனோட ஃப்ரெண்டு வீடியோ போடுவான். நான் அதில் பார்த்துட்டு இருந்துட்டு நான் தான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் ஐடி பார்த்து மியூசிக்கலியில் போய் ரெக்வஸ்ட்லாம் கொடுக்கல, ஒன்றும் பண்ணல. இந்த பிள்ளைங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ரெக்வஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. லைக் கொடுத்தா வந்து இவங்க எல்லாம் பேசுவானுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு எல்லாத்தையுமே இல்ல, முக்கியமான ஒரு வீடியோஸ்க்கெல்லாம் மட்டும் லைக் பண்ணிட்டு என்ன பண்ணா, ஒரு 5 minutes வெயிட் பண்ணணும். அப்ப அவங்க வந்து ஆன்லைன்ல இருக்க மாட்டான், என்னமோ தெரியல, இப்பெல்லாம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு டூயட் ஒன் பண்ணியிருந்தேன். அந்த பாட்டு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன பண்றது எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லையா? அது என்ன பாட்டுன்னா, இவனுக்கு ஞாபகம் இல்ல, இந்த விஜயகாரனுக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா, அது வந்து ஒரு பழைய பாட்டு தான். அந்த பாட்டு எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன பாட்டுன்னு அந்த லைன் தான் சொல்றேன். அந்த
அது என்ன லைன்னா, அப்பவே நம்ம வந்து அந்த பாட்டுக்கு டூயட் பண்ண போயிட்டேன் பாருங்க. வந்து என்ன இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, பொண்டாட்டியா நீ கிடைச்சா சந்தோஷம் தான் எனக்கு அப்படி. அதுக்கப்புறம் அந்த வீடியோ அதுக்கு இவன் அப்படி பண்ணியிருந்தா, நான் வந்து புருஷனாக நீ கிடைச்சா இருக்கு 10 டஜன் உள்ள கூட அப்படி அந்த இதுக்கு போய் நான் அப்பவே டூயட் பண்ணி வச்சிருக்கேன் இவன் கூட. இதுல என்னன்னா அந்த பாட்டுக்கு டூயட் பண்ணதான் ஒரு அட்டாச்னு வச்சுக்கோங்க. நான் இன்னும் இதுக்கு போய் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா சீரியஸா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பண்ணி போஸ்ட் பண்ண 1 செகண்ட்ல வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் நான். இவன் வந்து அப்ப ஆன்லைன்ல இருந்தானா இல்லையா, இல்ல இவனுக்கு வந்து நோட்டிபிகேஷன் காட்டுமா? மெயினா வந்து என்னன்னா மேல நோட்டிபிகேஷன் காட்டும் இந்த மாதிரி. அப்போ மேடமோட பேரு இதேதான், என்னன்னா கேர்ள் வித் ப்ராமிஸ். நான் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் வச்சிருக்கேன். வித் டூயட் அப்படி காட்டுச்சுமா மேல. அப்பதான் அதுதான் அப்போ நான் டூயட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இவன் அப்ப இருந்தானே என்ன தெரியல, நோட்டிபிகேஷன் ஏதோ காமிச்சுன்னு சொல்றான். பண்ணதுக்கு அப்புறம் இவனா வந்து கேட்டான், என்ன நீங்க பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்ப நம்ம கொஞ்சம் சீட் போடணும்ல, அது யாரும் அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அப்படி நம்ம ஒரு சீட் போடணும்னு சொல்லிட்டு, இல்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சீட் போடுறதுன்ட்டு இல்ல, ஒரு நமக்கு தெரிஞ்சவங்கன்னு இருப்பாங்களா, அவங்கள கேட்டாங்க. யாரு என்ன டக்குன்னு நான் போட்டோம் டெலிட் பண்ணிட்டேன். சில பேர் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கவங்களும் இருப்பாங்க. அப்ப கேட்டாங்க, ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. அதைவே திருப்பி வந்துட்ட சொல்லிட்டேன், இல்ல எல்லாரும் கேட்டே இருந்தாங்க அதான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கலெக்ஷன்ல வச்சிருந்த முடியாது, எல்லாமே வச்சிருந்தேன். அது இருக்கும் நிறைய சிஸ்டம்ல இருக்கும். ஓ அதெல்லாம் கிடைச்சா லாஸ்ட்ல நாங்க மெமரிஸ்ல உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணி அப்புறம் அப்படியே லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம். இதுதான் வந்து எங்களோட ஸ்டார்டிங். அப்படியே லைட்டா பேச ஆரம்பிச்சுட்டு இவன் வந்து கேட்பான், எப்படி பேசணும்னா சும்மா ஹாய் குட் மார்னிங் அந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தோம். சாப்பிட்டாச்சா 3 வார்த்தை தான் கேட்போம். என்ன பண்ற, சாப்பிட்டியா, குட் மார்னிங், குட் நைட், குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரிதான். மித்தபடி அதான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் யார் இவன் கேட்டானா நான் கேட்டானான்னு தெரியல, இவ்வளவுதான் பேசுவியா, இவ்வளவுதான் பேச இருக்கா, என்னமோ பேசிட்டு கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போக போக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ பேசிட்டு இருக்கும் போதுதான் மியூசிக்கலிலே தான் பேசுறோம். அதுக்கப்புறம் நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா எல்லாரும் பண்றாங்களே நம்மளும் பண்ணி பார்ப்போம்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4-5 வீடியோ என்னமோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு டான்ஸ் ஒன்னு ஆடிட்டேன் காமெடி, அதை இப்ப வரைக்கும் சொல்லி காமிச்சிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அளவாதான் யூஸ் பண்ணுவேன். அப்ப இவன் தான் கேட்டா, நானா சொன்னேன்னா நீ இப்ப ஞாபகம் இல்லை, பட் ஆனா நான் சொன்னேன் இதுல வந்து நான் மேக்சிமம் மியூசிக்கல் யூஸ் பண்ண மாட்டேன், அப்பவே நம்ம வாட்ஸ்அப் சொல்லிடக்கூடாது இல்ல, அதனால இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டேன். நான் இன்ஸ்டாகிராம்ல தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னோட சரின்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஹாய் சொன்னேன். இதுதான் சொன்னேன். அப்ப அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் இதே மாதிரி தான் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் மியூசிக்ல பேசி இன்ஸ்டாகிராம்லயும் வந்து ஹாய் குட் மார்னிங் அந்த மாதிரி பேசி என்ன பண்ற எது பண்ற, அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டே அதுதான். அப்படியே இன்ஸ்டாகிராமுக்கு வரும்போது நாங்க கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். கொஞ்சம் அப்பதான் ஸ்டார்டிங்ல அப்ப டேக் பண்ணிட்டு இருப்போம் ஃப்ரெண்டோடதெல்லாம். அதான் அது அந்த ஃப்ரெண்டோடனாலே உங்களுக்கு தெரியும், சித்தார்த்தும் ஸ்ருதிஹாசன். எப்போதுமே நாங்க லவ் பண்ண வர அந்த நாள் வரைக்குமே எப்ப ஸ்ருதிஹாசனும் அந்த சித்தார்த்தோடதும் வச்சுட்டே தான் இருப்போம். அதுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறமா டே லைட்டா வாட்ஸ்அப்பை பத்தி பேச நம்பர்
நம்பர் எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கோம்? சரி, ஓ சரி, அதான். அத நாங்க இப்ப சொல்ல மாட்டோம். என்ன சேவ் ஆமா, பண்ணான்னு ஆமா. சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் போயிட்டோம். வாட்ஸ்அப் வந்து எப்படியோ நம்பர் எப்படியோ வாங்கி இவன் வாங்கினா நான் வாங்கினா தெரியல. நான் அப்படியே பேசி அதுக்கப்புறம் அதுலேயே க்ளோஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்தோம், நம்பரில் பேச ஆரம்பித்தோம். நம்பரில் பேச ஆரம்பிச்சு அப்படியே அதுலேயும் அப்படியே ஒரு லவ் பண்ணுற ஒரு தாட்டே இல்லை. 2 பேத்துக்குமே அது ஒரு தாட்டே வரவே இல்லை. நாங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு அஃபெக்ஷன் இல்லை, ஒரு க்ரஷ் இல்லை, எதுவுமே இல்லை. அழகா இருப்பேன் பண்ணுவேன் அப்படின்னு எதுவுமே சொன்னது கிடையாது. அவரும் இது பண்ணது கிடையாது. அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அவ்வளோதான். அப்படியே போயிட்டு இருக்கு. நம்பர் வாங்கினோம். நம்பர் ஆமா ஆமா வாட்ஸ்அப்ல நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்படியே இன்ஸ்டாலேயே நான் அவனை பார்த்துட்டேன். இன்ஸ்டாலேயே நான் அவங்ககிட்ட பையன் இருக்கேன். இல்ல அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணியிருப்போம். வாட்ஸ்அப்ல வந்தாச்சு. வாட்ஸ்அப் கிட்ட வந்தோடனே சரி சொல்லி இவன் வந்து ஊருக்கு போறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். இல்ல அப்பதானே நான் வந்து மூணார் கிளம்புறேன். இவன் வந்து மூணார் கிளம்பிட்டான் சொல்லியிருந்தான். இந்த மாதிரி நாளைக்கு நான் மூணார் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 எனக்கு வந்து 1000 பக்கம் தேவைப்பட வேண்டிய இருந்துச்சு. அப்புறம் சரி எதுக்கு அப்படின்னு கேட்டேன். ரூபாடா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் கேட்டேன். ஆனால் வாயில வந்து கேட்டேன் 500 இது கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். வெளியே போகிறேன் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் எதுவுமே சொல்லலை. அப்போ வந்து இவ தான் பெரிய தாராளம் ஏன்னு கேட்டா நான் வந்து பார்ட் டைம் போயிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்ட் டைமா போயிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அது வந்து நானே தான் என்னோட செலவுக்கு தான் வச்சுப்பேன். காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் போனேன்னா நைட்டு அதாவது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகலைன்னு சொல்லி பார்ட் டைம் போயிட்டு இருப்பேன். அப்போ நம்மளுக்கு சரி எல்லாமே வந்து பாரு செலவு பண்ணிட்டு காலேஜ்லேயே அப்படிதான் மேடம் பிரபுவாக இருப்பாங்க எல்லாத்துக்கும். அப்புறம் அதே மாதிரி தான் அப்போ வந்து பையனுக்கு கேட்டேன். வாடா அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வீட்டில் எனக்குமே கிடையாது. அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன், அந்த திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து அரவன் ஃபங்க்ஷன். அது பெரிய சூப்பராக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை சூப்பராக பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நான் இங்கேருந்து எப்போ 10 இருக்கும் அந்த டைமிங் இருக்கும். நான் போயிட்டு நான் போய் வண்டி நிறுத்திட்டு தேடுறேன். நான் எங்கடா, ஆனால் எனக்கு முன்னாடியே வந்து மேடம் பார்த்துட்டேன். நான் இவனை பார்த்துட்டேன், ஆனால் ஒளிஞ்சிட்டேன். சரி என்ன பண்ணுறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ என்ன பார்த்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நானும் தேடிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணேன். அப்போ தான் எங்கே இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கப்புறம் தான் பின்னாடி நான் உங்ககிட்ட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே பார்த்ததோட சரி அங்கே பார்த்தேன்னா இவன் மட்டும் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்போ தான் மேடம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃப்ரெண்டையும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிவிட்டு எது சாப்பிடணும் கேட்டியோ அப்பதான் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சாப்பிடலான்னா பக்கத்துலேயே வந்து அப்போ ஃபங்க்ஷன் இல்லை, ஒரு ஊருக்குள்ள வீதிக்குள்ள ஃபங்க்ஷன்னா அங்கங்கே கடை போட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் நின்று பார்த்து பேசின இடத்துல பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் வண்டி இருந்துச்சு. அதனால அங்கே 2 பேரும் ஒரு கோன் ஒன்று வாங்கி சாப்பிட்டு அப்போதான் ஃபர்ஸ்ட் செல்ஃபி ஐஸ்கிரீமோட எடுத்துருக்கோம். அதுதான் இந்த ஃபோட்டோ. அது வந்து நான் கீழே போட்டேன். அப்போ ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் என்ன பேசுன்னு தெரியல. அப்புறம் பேசிட்டு அப்புறம் என்னன்னா அப்போதான் வந்து இவங்க அக்கா வராங்க. அப்போ டெரர் பீஸ் அப்படி ஒரு பயம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஃபேமிலியோட பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஒரு பையன் ஒரு புள்ளை அப்படிங்கும்போது அப்போது எல்லாத்துக்கும் பயமாக தான் இருக்கும். அப்போ வந்து அவங்க அக்கா வரும்போது சீரியஸாக ரொம்ப பயந்துட்டாங்க. எப்படின்னா வரும்போது அப்படின்னு அப்புறம் அவங்க அக்கா வந்துட்டு ரொம்ப நடிக்காத எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா முன்னாடி போயிட்டாங்க. இவன் வந்துட்டு கேஷுவலாக என்ன சொல்கிறது, வாடா நான் வாங்கி தரேன் வேணா சொல்லு வாங்கி தரேன். எனக்கு பயம், வேறு எங்கள் அக்கா வேறு நினச்சிப்பான்னு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு கீச்செயின் வாங்கி கொடுத்தா. ஒரு பொம்மை, ரெட் கலர் பொம்மை வந்து அது இப்போ வரையே இருந்துச்சு. லாஸ்ட்டாக எங்கே போய் ரொம்ப அது வந்து அதை வச்சு ஒரு மியூசிக்கெலாம் பண்ணியிருந்தேன். அது மியூசிக்கெலாம் பண்ணியிருப்பேன். அதை வச்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அந்த பெரிய இது வச்சு டீச்சிங் வச்சுலாம் மியூசிக்கலி பண்ணி இது பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அது இருந்துச்சு, எங்கே மிஸ் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் நான் சரி இந்த ஃபங்க்ஷன் தானே சரி வா போலாம் அப்படின்னு. எனக்குமே அங்க ஃபுல்லாவே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அங்க இருந்தாலும் சரி எனக்கு அதெல்லாம் பார்க்கல. சரி யாராவது பார்த்தா ஃப்ரெண்டு தானே அதனால நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் சரின்னு போய் முன்னாடியே உள்ளே எல்லாம் வரல, முன்னாடியே ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனோடனே கீ செயின் பார்த்தா என்ன வாங்க தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். அது எந்த ஒரு நினைப்பும் இல்லை வாங்கணுமே ஏதாச்சும் வாங்கிக்கூடான்ட்டு இருந்தா வந்துட்டு நான் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னா சரி நானும் ஒன்று சரி என்னோட வண்டி என்ன சேம் எனக்கு அதுல வந்து கீ செயின் இருந்துச்சா எனக்கு தெரியல, வண்டியில கீ இருந்துச்சா கீ செயின் இருந்துச்சா எனக்கு தெரியல, வெறும் சாவி மாதிரி தான் ஏதோ இருந்துச்சு. அதனால கீ செயின் வாங்கிக்கூடா அப்படின்னா அப்போ அதுக்கு மேட்சா ரெட்டுக்கு, ஏன்னா நமக்கு ரெட்டு கொஞ்சம் ஒரு கனெக்ட் என்னன்னு தெரியல, ரெட்டு பிடிக்கும் எல்லாமே ரெட்டு தான் இப்போ வரைக்கும் என்எஸ் ரெட்டு. அதனால் அதுக்காக மேட்சாக வந்து ஒரு பொம்மை ரெட் கலர் ஸோ அழகாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும், கீழே வந்து அடிபஸ் சூப்பராக இருக்கும். அது வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு ரொம்ப போலான்ட்டே இருந்தால் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஷை, கொஞ்சம் பயம் கலந்த ஒரு ஷை, ஏன்னா ஒரு புள்ள கூட போகும்போது ஒரு பயம் இருக்கும். அதனால் அப்படியே போயிட்டு நான் கிளம்புறேன் டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்போ கிளம்புனது தான் நான் மூணாறு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா